ஆமா மக்களே, மீன் விலை என்ன கிராக்கியா இருக்கு. உங்க அன்னிக்காரி இப்பதான் வாங்கி கொடுத்துட்டு காய்கறி வாங்க போயிருக்கா. அதுக்குள்ள கழுவி எடுத்து வைக்கணும். எனக்கு கொஞ்சம் கண் அசராப்புல இருக்கு. கொஞ்சம் கழுவி எடுத்து வைக்கியா மக்களே? நீ ரெஸ்ட் எடுமா, நான் கழுவி வைக்கேன். அத கொண்டா. மக்களே, நீ கழுவி வச்சா மட்டும் போதும். உங்க அன்னிக்காரி வந்து மீதி சமையல முடிச்சிருவா. நீ ரெஸ்ட் எடுமா, நான் கழுவுறேன். பரவாயில்லையே, என் மவா இப்ப எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட ஆரம்பிச்சிட்டாளே. பங்குனி வெயில் மண்டையை பழகுது, அதான் ரொம்ப கிறக்கமா இருக்கு. சரி, கண்ணை மூடுவோம். என்ன மாமியார் கிளவி அதுக்குள்ளே படுத்துட்டா? சரி, ரெஸ்ட் எடுக்கட்டும். அப்பா என்ன டயர்டா இருக்கு. வந்துட்டியா மருமோளே? ஆமா அத்தை, வேலை முடிஞ்சுட்டு அதான் சீக்கிரமா வந்துட்டேன். கிச்சன்ல ஏதோ பூனை உருட்டுற சத்தம் கேக்குது. நான் என்ன ஏதுன்னு போய் பார்க்கேன் அத்தை. அதெல்லாம் மருமோளே, என் மகா மீன் கழுவிட்டு இருக்கா. என்னது, நாத்து மீன் கழுவுறாளா? அவ முந்தி மாதிரிலாம் கிடையாது மருமோளே. இப்பெல்லாம் எல்லாம் பொறுப்பா நடந்துக்கிடுறா. அவ பொறுப்பு பருப்பு எல்லாம் இன்னும் 5 நிமிஷத்துல தெரிய போகுது. வாங்க போவோம். அட அட அட, என் மகா மீன் கழுவுற ஸ்டைலே தனி. என்ன அழகா மீன் எடுத்து வச்சிருக்கா. ரொம்ப பொங்காதீங்க, பாப்போம் என்ன நடக்குதுன்னு. மீனை எடுக்கணும், தண்ணில நனைக்கணும், சோப்பு பொடியை ஊத்தணும், நல்லா அழுக்கு போற வரைக்கும் தேய்க்கணும். பளிச்சு பளிச்சு மீன் ரெடி. 2 பேரும் வந்துட்டீங்களா? மீன் அழகா கழுவிட்டேன். குழம்பு வச்சிருங்க அண்ணி. உன்னை பெத்ததுக்கு 4 மூட்டை அரிசியாவது பெத்து போட்டிருக்கலாம். 4 நாள் சோறு பொங்க ஆகும்.